4 வருஷமா வீட்டுல சும்மா தானே இருக்காரு. வீட்டுல தண்டமா உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிடுற முடியலப்பா, முடியல. அப்பப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. ஆனா அப்பாவோட முகம் என் கண்ணு முன்னாடி வரும். இனி ஜெயிக்கிறது தோங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. உனக்கெல்லாம் எதுக்கு பெரிய மனுஷங்க பண்ற பிசினஸ்? ஊருக்கு போய் மாடு மேய்க்கிற வேலையை பாரு. வெறி வேணும்டா, வெறி வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சும்மா நெருப்புல குதிச்சுட்டு ஐயோ சுடுதே சுடுதேன்னு அங்கேயே இருந்தீங்கன்னா அங்கேயே சுட்டு சாம்பராயிடுவேன். எது குறுக்க வந்தாலும் எட்டி வளைச்சிட்டு ஓடுறா. கீழே இருக்கிறவனுங்க எல்லாம் மேல வரவே கூடாதா சார்? அப்ப என்ன மாதிரி பசங்க ரோட்ல குப்பை பொறுக்கிட்டு தான் இருக்கணுமா? அப்படி வரணும்னு நினைச்சா இப்படிதான் இறங்கி செய்வானுங்களா? இங்க பரம்பரை பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இடமா சார்? இடிங்க சார், முடியும் சார். நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு கிரிக்கெட்டர். ஆனா இங்க கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிசியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இங்க இருந்து நான் எப்படி முன்னேறி போறதுன்னு தான் எனக்கு தெரியல சார். தினமும் என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். யூ டோன்ட் நோ பிகாஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் இன்னும் எதுவும் பண்ணலையே. என்ன ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல. நெக்ஸ்ட் நான் எங்க இருந்து அடிக்க போறோம்? நான் விளையாடாமலே தோத்து போயிட்டு இருக்கேன் சார். வாய்ப்புக்காக காத்திருக்கிற கொடுமை என்ன மாதிரி ஆளுக்கு தான் தெரியும் சார். அப்பப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. வாழ்க்கை இப்படி போயிடுமா சார்? அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், எங்கேயோ போயிடுவான். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். முன்னேறி போ, எதை பத்தியும் கவலைப்படாத.